யாராவது உங்கள ஒரு கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்களா? நீங்க ரொம்ப நம்புனவங்க மத்தவங்க முன்னாடி உங்கள மட்டம் தட்டி பேசிட்டாங்களா? அந்த நிமிஷம் உங்க ரத்தம் கொதிக்குதா? இல்ல அப்படியே மனசு உடைஞ்சு போய் நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மூலையில உட்கார்ந்து அழத் தோணுதா? நண்பா, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் உங்கள கல்லால் அடிச்சா அந்த கல்லை எடுத்து நீங்க திருப்பி எறியாதீங்க. அந்த கற்களை வச்சே உங்க வெற்றிக்கான கோட்டைய கட்டுங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கப் போற இந்த தந்திரங்கள் உங்களை அவமானப்படுத்துறவங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஆகச்சிறந்த பதிலடி. ஆனா இது சாதாரண பதிலடி கிடையாது. அவங்க உங்கள பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்களை நீங்க செதுக்கப் போற விவேகானந்தரின் மாஸ்டர் பிளான் வீடியோவோட கடைசியில நான் சொல்லப் போற அந்த ரகசியம் இருக்கே, அதுதான் உங்க வாழ்க்கையையே புரட்டி போடப் போகுது. அதை மட்டும் நீங்க கத்துக்கிட்டா உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல, மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பேராயுதம். நம்மில் பல பேர் செய்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? யாராவது நம்மளை திட்டினாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ உடனே பதிலுக்கு கத்த ஆரம்பிச்சிருவோம். நீ மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு வாதாடுவோம். விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, குறைக்கிற நாய்ங்க முன்னாடி நீங்களும் குறைச்சா உங்களுக்கும் அந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம்? நீங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க பேசுற விஷயம் உங்களை பாதிக்கவே இல்லைங்கிற சிக்னல நீங்க அவங்களுக்கு கொடுக்கறீங்க. ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்தும் போது நீங்க சிரிச்சுக்கிட்டே கடந்து போனா அவனுக்குத்தான் பித்து பிடிக்கும். ஏன் இவன் ரியாக்ட் பண்ணல? அப்போ நாம பேசுனது வேஸ்டா அப்படின்னு அவன் மூளை குழம்பும். இதத்தான் சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க எதிரி தன்னைதானே அழிச்சுப்பான். அடுத்ததா, உங்களை நீங்களே செதுக்குங்கள். சுவாமி விவேகானந்தர் அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். உங்களை நீங்களே பலவீனமானவர் என்று நினைப்பதே மிகப்பெரிய பாவம். உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்துறார்னா அவருக்கு அந்த வாய்ப்பை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. ஏன்னா உங்க மேல உங்களுக்கு ஒரு தெளிவான மதிப்பு இல்ல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மத்தவங்க உங்களை முட்டாள்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க முட்டாள் இல்லைன்னு. உங்க தகுதியை வளர்த்துக்கோங்க. நீங்க பேசுற வார்த்தையை விட உங்க வளர்ச்சி சத்தமா இருக்கணும். ஒரு வைரம் சகதியில கிடந்தாலும் அதோட மதிப்பு குறையாது. அதுபோல நீங்க வைரமா இருந்தா மத்தவங்க உங்களை என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது. உங்க திறமையை வளர்த்துக்கிறது தான் நீங்க கொடுக்கப் போற மிகப்பெரிய பதிலடி. மூணாவதா, மற்றவர்களின் கருத்துக்களை குப்பையில் போடுங்கள். உங்க காது ஒரு குப்பை தொட்டி கிடையாது. யார் எதை போட்டாலும் வாங்கிக்கிறதுக்கு. ஒருத்தர் உங்களை திட்டுறாங்கன்னா அது அவங்களோட சுபாவம், அது உங்களோட குணம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. புத்தர் ஒருமுறை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவரை பயங்கரமா திட்டுறான். புத்தர் அமைதியா கேட்டுட்டு, தம்பி, நீ எனக்கு ஒரு பரிசு கொடுக்கிற, அதை நான் வாங்கிக்கலன்னா அது யாருக்கே சொந்தம் அப்படின்னு கேட்டாராம். அவன் எனக்கேதான் அப்படின்னு சொன்னான். அதேதான் நண்பா, அவங்க கொடுக்கிற அவமானம்ங்கிற பரிசை நீங்க வாங்கிக்கலன்னா அது அவங்களுக்கேதான் போய் சேரும். அவங்க வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள விடாதீங்க. அது வெறும் சத்தம் மட்டும்தான். அதைத் தாண்டி அதுக்கு எந்த சக்தியும் இல்லை. நாலாவதா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். எப்ப ஒருத்தன் உங்களை கோபப்படுத்துறானோ அப்பவே நீங்க அவனுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்க மனநிலையை அவன் தீர்மானிக்கிறான். நீங்க சிரிக்கணுமா இல்ல அழணுமாங்கிற ரிமோட் கண்ட்ரோல் அவன் கையில இருக்கு. விவேகானந்தர் சொல்றது என்னன்னா, உங்க மனசோட எஜமானனா நீங்க இருங்க. ஒருத்தன் உங்களை திட்டும்போது நீங்க நிதானமா இருந்தா அந்த வெற்றியோட சுவையே தனி. அந்த நிமிஷம் அவமானப்படுத்தினவன் தோத்துடுறான், நீங்க ஜெயிச்சிடுறீங்க. உங்க நிதானம்தான் உங்களோட மிகப்பெரிய பலம். எவன் ஒருவன் தன் மனதை அடக்குகிறானோ அவனே இந்த உலகத்தையே ஆளத் தகுதியானவன். அஞ்சாவதா, எதிரியை உற்று நோக்குங்கள், ஆனால் பழிவாங்காதீர்கள். பழிவாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா விவேகானந்தர் சொல்ற தந்திரம் என்னன்னா பரிதாபப்படுதல். ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறார்னா அவர் மனசுல எவ்வளவு கசப்பு இருக்கும், எவ்வளவு பொறாமை இருக்கும், அவரோட வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்தா அவர் மத்தவங்களை காயப்படுத்துவாரு.
இந்த கோணத்துல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அவர் மேல கோபம் வராது. பாவம் இவன் அப்படின்னு பரிதாபம்தான் வரும். அந்த ஒரு பார்வை போதும் எதிரிய நிலைகுலைய வைக்க. நீங்க அவங்கள பார்த்து பரிதாபப்படும்போது அவங்க தங்களை தாங்களே சின்னதா உணர்வாங்க. இதுதான் உண்மையான பக்குவம். 6வதா, உங்கள் பலத்தை கண்டறியுங்கள். சிங்கம் தன்னோட பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் கூட்டமா வர்ற நரிகளைக் கண்டு அது பயப்படுறது இல்லை. நீங்க ஒரு விஷயத்துல சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வழியில நான் இங்க குறைக்கத்தான் செய்யும். உங்க லட்சியம் என்ன? அதை நோக்கி ஓடுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க ஒரு நாள் உங்ககிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு வர்ற அளவுக்கு உங்க வளர்ச்சிய காட்டுங்க. அதுதான் உலகத்திலேயே நீங்க கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பதிலடி. உங்க வெற்றிதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற சாட்டையடி. உங்க திறமையே உங்கள ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். 7வதா, மன்னிப்பு என்பது ஒரு தந்திரம். மன்னிக்கிறது பலவீனம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நண்பா, மன்னிப்புதான் ஒரு மனிதனோட உச்சக்கட்ட பலம். ஆனா இங்க விவேகானந்தர் சொல்ற மன்னிப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஏன்னா நீ என் நேரத்தை வீணடிக்கிற அளவுக்கு தகுதியானவன் இல்லை அப்படிங்கிற மனநிலைதான் அது. அவங்களை மன்னிச்சிட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. நீங்க அவங்கள கண்டுக்காம விடுறதுதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை. ஒருத்தரை முழுசா மறக்கிறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரண அடி. மன்னிப்பு மூலமா நீங்க உங்க மன அமைதியை மீட்டெடுக்கிறீங்க. 8வதா, தோல்விகளை படிக்கல்லாக்குங்கள். உங்களை யாராவது உன்னால இது முடியாதுன்னு சொல்றாங்களா? உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாங்களா? அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ள ஒரு நெருப்பா எரிய விடுங்க. அந்த நெருப்பு உங்களை தூங்க விடாம பண்ணணும். உங்களை அவமானப்படுத்தின அதே வாய் நாளைக்கு உங்களை சூப்பர்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு உங்க உழைப்பு மட்டும்தான் வழி. கஷ்டப்படும்போது விவேகானந்தரை நினைச்சுக்கோங்க. எழுமின், விழுமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழைமின். ஒவ்வொரு அவமானமும் உங்களை இன்னும் உயரத்துக்கு தள்ளுற படிக்கல்லா இருக்கணும். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தான் என்கிற கொள்கையோடு வாழுங்கள். 9வதா, தன்னைத்தானே நேசித்தல். உலகமே உங்களை வெறுத்தாலும் நீங்க உங்களை நேசிக்க கத்துக்கோங்க. நீங்க யாருக்காகவும் வாழல, உங்களுக்காக வாழ்றீங்க. ஒருத்தரோட அவதூறு உங்களை மாத்திடாது. நீங்க ஒரு சுத்தமான தங்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது அது பித்தளைன்னு சொன்னா உங்களுக்கு கவலை வருமா? வராதில்ல. அதே போல உங்க மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைதான் உங்க கவசம். மத்தவங்க சொல்றது வெறும் வார்த்தைகள். ஆனா நீங்க யாருங்கிறது ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை நீங்க காதலிக்க ஆரம்பிச்சா இந்த உலகம் உங்களை காதலிக்கும். 10வதா, அந்த ரகசிய தந்திரம், முழுமையான அலட்சியம். ஒரு மனிதனை அழிக்க கத்தி தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை. அவனை தெரியாதது போலவே நடந்து கொண்டால் போதும். உங்களை அவமானப்படுத்தினவன் முன்னாடி அவன் அங்க இருக்கிறதே தெரியாத மாதிரி நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருந்தா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இவ்வளவு பேசுறோம், ஒரு ரியாக்ஷன் கூட இல்லையே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே வெந்து போவான். உங்க சந்தோஷம்தான் எதிரிக்கான மிகப்பெரிய தண்டனை. அவங்க உங்களை அழ வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அவங்க முன்னாடி இன்னும் பிரகாசமா சிரிச்சு காட்டுங்க. அந்த சிரிப்பு அவங்க தூக்கத்தை கெடுக்கும். 11வதா, எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. விவேகானந்தர் சொல்ற மிக முக்கியமான தத்துவம் இதுதான். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நீங்க ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தா அவங்க நன்றி சொல்லாத போது உங்களுக்கு அது அவமானமா தெரியும். எதையும் ஒரு கடமையா செய்யுங்க. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கிறப்ப யாரு உங்களை என்ன சொன்னாலும் அது உங்களை பாதிக்காது. உங்க நேர்மையே உங்களை பாதுகாக்கும் கவசமா மாறும். 12வதா, ஆன்ம பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். தினமும் ஒரு 10 நிமிஷமாவது தியானம் செய்யுங்க. உங்க மனசு அமைதியா இருந்தா மட்டும்தான் வெளி உலகத்துல வர்ற சத்தங்களை உங்களால சமாளிக்க முடியும். ஒரு அமைதியான கடல் மாதிரி இருங்க. மேல அலைகள் அடிச்சாலும் உள்ளே அமைதியா இருக்கணும்.
அந்த அமைதிதான் உங்களை ஒரு பெரிய சக்தியா மாத்தும். ஒருத்தன் உங்களை திட்டும்போது உங்க உள் மனசு அமைதியா இருந்தா அவனோட வார்த்தைகள் தண்ணில விழுந்த கல் மாதிரி மூழ்கி போயிரும். 13ஆவதா, சரியான நண்பர்களை சேர்த்துக்கோங்க. விவேகானந்தர் சொல்லுவார், உன்னை சுற்றி இருக்கிற 5 பேரை சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். உங்களை எப்பவும் தரம் தாழ்த்தி பேசுறவங்க கூட இருக்காதீங்க. உங்களை ஊக்குவிக்கிற, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நண்பர்களை தேடுங்க. ஒரு நல்ல நண்பன் 1000 அவமானங்களை தாங்கிக்கிற சக்தியை கொடுப்பான். ஆனா தவறான நட்பு உங்களை இன்னும் அதல பாதாளத்துக்கு தள்ளிரும். அதனால உங்க கூட்டத்தை கவனமா தேர்ந்தெடுங்க. 14ஆவதா, அறிவை தேடி ஓடுங்கள். அறிவுதான் அதிகாரம். நீங்க எவ்வளவு தூரம் அறிவாளியா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் மக்கள் உங்களை மதிப்பாங்க. இன்னைக்கு உங்களை அசிங்கப்படுத்தினவன் நாளைக்கு உங்க அறிவை பார்த்து வியந்து நிக்கணும். புத்தகம் படிங்க, புது விஷயங்களை கத்துக்கோங்க. உங்க மூளையை ஒரு ஆயுதமா மாத்துங்க. உலகத்துல எல்லாத்தையும் விட பெரிய ஆயுதம் அறிவுதான். அந்த அறிவு உங்களை எல்லா அவமானங்கள்ல இருந்தும் காப்பாத்தும். 15ஆவதா, விடாமுயற்சி. ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்காம விடாதீங்க. இடையில எவ்வளவோ தடைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கும்போது உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாரும் வாயடைச்சு போயிருப்பாங்க. உங்க விடாமுயற்சிதான் உங்க வெற்றிக்கான அஸ்திவாரம். ஒரு சிலந்தி எப்படி வலை அருந்து போனாலும் திரும்ப திரும்ப கட்டுதோ, அதுபோல நீங்க எத்தனை முறை அவமானப்பட்டாலும் திரும்ப திரும்ப எழுந்து நில்லுங்க. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. உங்களை பிடிக்காதவங்களுக்காகவும் உங்களை மதிக்காதவங்களுக்காகவும் உங்க கண்ணீரையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. அவமானங்கள் வர்றது உங்களை விழ வைக்கிறதுக்கு இல்லை, நீங்க இன்னும் வேகமா எந்திரிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிங்க. இந்த உலகம் ஒரு நாள் உங்க காலடியில இருக்கும். வெற்றி நிச்சயம். உழைப்பால் உழைப்பால் உயர்வோம், விவேகத்தால் வெல்வோம்.